அத சொல்ற பாஜக அடுத்த நிலைக்கு போகும். இப்ப இங்க திருப்பரங்குன்றத்துல இந்த தூண்ல விளக்கு ஏற்றுகிறார்கள், ஏற்றியே விட்டார்கள் என்று வைத்துக் கொண்டா கூட அடுத்து மீண்டும் இதை தாண்டி வேற விஷயங்களை எடுப்பாங்க. ராமர் கோயில் விஷயங்கள்ல இருந்து எடுக்கக்கூடாது, அணுவாபி இன்னும் பல மதுரை எடுப்பாங்க, அதெல்லாம் கொண்டு வர்றாங்கன்ற கலவரத்தை உண்டு பண்ணுகிறது பாஜக தெளிவா சொல்றாங்க. ஐயா, என் சொத்தை நீங்க புடிங்கிட்டு போயிட்டீங்க, நான் புடிங்கிட்டு போய் 10 வருஷம் ஆச்சே, நீ 10 வருஷம் வந்து ஏன் இது வரைக்கும் கேட்கல, இப்ப ஏன் கேட்கிற? உங்க சொத்துங்கிறது எப்படி நம்புறது அப்படின்றதே இங்க கேள்வியா இருக்கு. நான் ப்ரூஃப் தான் கொடுக்கும்போது இதுல வாரணாசியில வந்து ஃபுல்லா வந்து அந்த அந்த காரிடார் இடிச்சது பூரா வந்து பின்னால கோயில் இருந்துச்சா இல்லையா? இஸ்லாமியர்களுடைய வீடுகள்னு சொல்லப்பட்ட முகப்பில் வீடுகளாக இருந்தவற்றை இடிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒன்னொன்னும் ஒரு ஒரு சின்ன சின்ன கோயில்களாக இருந்ததா இல்லையா? இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள்ள இந்து கோயில் கட்டினார்களா? கட்டி இருக்க முடியுமா என்றைக்காவது, எந்த நூற்றாண்டிலாவது? அப்போ நீங்க வந்து அதனால நான் வந்து எல்லா அவங்க எங்கெல்லாம் கோயில் மசூதி இருக்கோ நான் வந்து நியாயமா என்ன சொல்றேன்னா அதுக்கு பிடிங்கிடணும் அவங்ககிட்ட இருந்து. அப்படி ஒரே அடியா அக்ரெசிவா போகணும்னு சொல்றேன். ஒரு சமாதானமா வழி பாருங்க. ஏதோ இந்த கதையில சொல்ற மாதிரி நீ இந்த பக்கமா வந்து வழிபட்டுட்டு போ, நான் அந்த பக்கமா போய் எங்க மசூதியை வழிபட்டு போறேன். 2 பேருக்கும் ஒரு நியாயமான, என்றைக்கோ நடந்த தவறை இன்று திருத்துவதாக சொல்லி அதை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு சமூக நீதி பிரச்சனையை வந்து கொண்டு வர வேண்டாம் தான் சொல்றோம்.